முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்தோம். காவிரி தொடர்பாக தமிழக அரசு நடத்திய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் அதிமுக தலைமை நிலை செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடாவுமான எஸ்.பி. வேலுமணி, சட்டமன்ற உறுப்பினர் O.S. மணியன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்ப்போம். O.S. மணியன் சொன்னது போல தான் நமது எடப்பாடியார் அவர்கள் இந்த கூட்டத்துக்கு மாதிரியாக ஒரு ஆரோக்கியமான ஒரு பிரச்சனை, காவிரி நதிநீர், காவிரி நீர் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும், காவிரி டெல்டா பகுதிகளெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் காவிரி நீர் முறைப்படுத்தும் ஆணையம், காவிரி ஆணையம் எல்லாம் அமைப்பதற்கு பிரதமர் அம்மா அவர்களும் அதே போல் எடப்பாடியார் அவர்களும் இன்றைக்கு 23 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி, எடப்பாடியார் ஆணையம் முடக்கி இந்த ஆணையத்தை எல்லாம் அமைத்து முழுமையாக அம்மா வழியில் சட்ட போராட்டம் நடத்தி இன்றைக்கு காவிரி நீர் இங்கே வருகிறது என்றால் அதுக்கு அம்மா அவர்களும் எடப்பாடியார் தான் காரணம். அந்த அடிப்படையில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு எடுத்தும் இது தமிழ்நாட்டு மக்களுக்காக கலந்து கொள்ள வேண்டும் என்று எங்களை கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அண்ணன் O.S. மணியன் சொன்னது போல தான் இந்த சட்ட போராட்டம் மூலமாகத்தான், ஏன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வாய்ப்பில்லை. ஆனால் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி அரசாக அவங்க இருக்கிறதுங்காட்டி தான் அந்த வார்த்தை என்ன சொன்னார். அவங்க ஆனால் முழுமையாக இது நீதிமன்றத்தின் மூலமாக தான் அவங்க அடுத்த இடத்துக்கு போக முடியும். முழுமையாக எல்லா தீர்ப்பும் வந்துருச்சு. முழுமையாக நீரை பெறுவதற்கு இன்றைக்கி திமுக அரசு வலியுறுத்த வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இன்றைக்கி அங்கே பாராளுமன்றத்திலையும் பேசி முழுமையாக அந்த நீரை பெறுவதற்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆகவே அம்மாவுடைய காலத்தில் என்னென்ன பண்ணோம், இப்போ இருக்கக்கூடிய அரசு உடனடியாக இந்த கூட்டத்தை முன்னாடியே கூட்டிருக்க வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா கர்நாடக அரசு இந்த கூட்டத்தை கூட்டி நாங்கள் தர முடியாமல் சொன்னதுக்கப்புறம் இந்த கூட்டத்தை கூட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொன்னாலும் கூட இதை பொறுத்தளவுக்கு நீரை பெறுவதற்கு முழுமையாக எங்களது பொதுச் செயலாளர் அதிமுக நல்ல விஷயங்களுக்காக, பொதுவான விஷயங்களுக்காக கண்டிப்பாக ஒன்றிணைந்து இதை நீரை பெறுவதற்கு முயற்சி எடுக்கும் என்பதால் கண்டன தீர்மானத்தை ஆதரித்திருக்கிறோம்.